Hi viewers, welcome to Clara's Kitchen. நான் உங்கள் விர்ஜினியா. இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறது ஆந்திரா வஞ்சரமீன் ஃபிஷ் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். வஞ்சரமீன் கட் பண்ணி பிளேட்டில் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பொரிப்பதற்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அரை மூடி எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த தனியா பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், சீரக பவுடர், கரம் மசாலா, கருவேப்பிலை, உப்பு, எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடணும். அதில் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒன்று போல் இப்படி பெசரிக்கணும். மீனெல்லாம் இதில் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு பெருக்கணும். நல்லா கிடுக்கு முடுக்கெல்லாம் போட்டு தேய்ங்க. நல்லா மசாலா போகிற மாதிரி இப்படி ஒன்று ஒன்றா இப்படி போட்டு பெரட்டி. இது ஆந்திரா ஸ்டைல். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நல்ல சுவையாக இருக்கும். நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் அதிகம் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். மசாலாலாம் தடவி பிளேட்டில் வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இழுத்து நல்லா ருசியாக இருக்கும். உப்பு உரப்பெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். மீனை பெசரி வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சி. நல்லா ஊறி நல்லா இருக்குது. இப்போ நம்ம போய் வறுக்க போகலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாக்கிட்டு இருக்கோம். இப்போ சூடானதையும் மீனை போட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு மீனையாக எடுத்து போடுவோம். நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு நல்லா முருவலானே எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நான் திருப்பி விடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. இப்போயே சாப்பிடணும். நீங்கள் சீக்கிரம் போய் மார்க்கெட் போய் வாங்குங்க. மீனை வாங்கி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இருக்கும். மீனெல்லாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அதை எடுத்து இப்போ பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். சூடான சுவையான ஆந்திரா வஞ்சர மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சுவைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.